So, hi guys, welcome to Ritik's Mind. நான் உங்க தியா. என்ன Ritik's Mindல ராகம் தானே வரணும், ஏன் தியா வராத மாதிரி தானே நினைக்கிறீங்க? அவன் கொஞ்சம் வேலை விஷயமா வெளில போயிருக்கான் அம்மாவோட. அவன் அங்க இருக்கான்னா இங்க யார் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது தானே நினைக்கிறீங்க? என்னோட ஃப்ரெண்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நேற்று வந்தாங்க, ஸ்டே பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ நான் உங்களை காட்ட விரும்பல. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் நேற்று வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். சும்மா அவளை தெரியாம காட்டிட்டேன். அதுக்குள்ள என்னை காட்டாதப்பான்னு கூச்சத்துக்கு ஆற மாதிரியே பண்றா. கூச்சத்துக்கு பார்த்தான். ஸோ அதனால நான் காட்ட விரும்பல. ஸோ அதனால வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சொப்பு ஜாமா தான் பார்க்க போறேன். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு தானே பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை guys. இன்னைக்கு நாங்க என்னோட அம்மாவோட கடைக்கு போயிருந்தோம். காலையில கடைக்கு போயிருக்கும் போது நாங்க சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். சரவணா ஸ்டோர்ஸோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க சில வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் சொப்பு ஜாமா வேணும்னு நான் கேட்டேன். ட்ரிப்ளிகன்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க போயிருந்தோம். அங்க ஒரு சொப்பு ஜாமா கடை இருந்தது. ஏகப்பட்ட சொப்பு ஜாமா. என்னால அவ்வளோவா வாங்க முடியல, இவ்வளவுதான் வாங்க முடிஞ்சிச்சு. அதனால நான் இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படியோ என்னோட அண்ணா வரல. அங்க எவ்வளோ ரஷ் இருந்தது தெரியுமா? ஸோ அதனால என்னோட அண்ணா வந்தா நொந்து போயிருப்பான். ஸோ இப்போ வாங்க நம்ம இதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிளாஸ்டிக் ஐட்டம். பிளாஸ்டிக் ஐட்டத்துல பார்த்தீங்கன்னா 5 பொருட்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டத்தை பார்த்துடலாம். ஸோ இந்த மக்கும் பக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க க்யூட்டாக இருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இது க்யூட்டாக இருக்கு. நான் சொல்கிறேன் க்யூட்டாக இருக்கு. ஸோ வாங்க அடுத்த பொருட்கள் போகலாம். அடுத்த பொருட்கள் உங்களுக்கே தெரியும். இது ஒரு வடிகட்டி. இதுவும் பார்க்க க்யூட்டா இருக்கு. பாருங்க, ரியல் வடிகட்டி மாதிரி இருக்கு. பட் ஆனா இது கொஞ்சம் க்யூட்டா இருக்கு, கொஞ்சம் குட்டியா இருக்கு. அதான் இது என்னன்னா லெமன்லாம் புழிஞ்சுக்கலாம். லெமன் புழிஞ்சு இதுல ஜூஸா போட்டு குடிச்சுக்கலாம். அதுக்கு தான் இங்க ஒரு ஓட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சரி வாங்க அடுத்த பொருட்கள் போகலாம். அடுத்தது இந்த அயன் பாக்ஸ் தான். ஸோ அயன் பாக்ஸில் இந்த ஒயர் எனக்கு ரியல் மாதிரியே இருந்தது. நான் வாங்கினோன்னே இது ரியலா மம்மி, ரியலோட இதை கட் பண்ணி கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி நினச்சிட்டேன். அவ்வளோ ஒல்லியாக ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதான் எனக்கு இந்த இதில் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால கடைசி பொருள் பார்த்தீங்கன்னா அழுக்கான துணியெல்லாம் நம்ம இதுக்குள்ளே போடுவோம். இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? சரி வாங்க இப்போ நம்ம பிளாஸ்டிக் முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஸ்டீலுக்கு போகலாம். வாங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பொருளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பொருள் என்னன்னா, ஸோ இந்த கிரேவிலாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த பாத்திரம் தான் இது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் பொருளுக்கு போயிடலாம். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இது ஹாட் பாக்ஸு. சப்பாத்தி பரோட்டாலாம் வைப்பாங்க அந்த ஹாட் பாக்ஸு. ஸோ இது கடையிலலாம் இந்த சட்னி சாம்பார் அந்த மாதிரிலாம், வெங்காய சட்னி புதினா சட்னி அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. அது ஸோ இது நான் ரொம்ப நான் இது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு வாங்கினேன். இந்த கப்பும் டவராகவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதனால தான் நான் இதை வாங்கினேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு சொம்பு. நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான்.
வச்சுக்கலாம். ஸோ வந்து இது வந்து என்கிட்ட வந்து இருந்தது, ஆல்ரெடி இருந்தது. இது வந்து சொப்பு ஜாமாவில் வந்து என்கிட்ட வந்து சும்மா வந்து பார்பி வாங்க வந்து பழைய அந்த வீட்டில் வந்து வாங்கினேன். அதனால தான் நான் இதை வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோ ஆஃப் ஸ்டீலுக்கு போயிடலாம். ஸோ இது வந்து ரெண்டு ஐட்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிணறுலேருந்து உள்ள இறக்கி தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். அப்புறம் இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் இது வந்து சாம்பார் ஊற்று அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து சாம்பார்லாம் வச்சு சொல்லுவாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து என்னென்னா, இந்த மாதிரி அடுப்பில் வந்து வச்சுக்கலாம். அந்த பொருள்லாம் வைப்பாங்க, அந்த இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ வந்து இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர். இதோட மூடி வந்து காணாம போயிடுச்சுன்னு தெரியல. ஸோ வந்து அடுத்தது வந்து இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வீடுனா நம்ம வந்து பால்லாம் பொங்க வச்சுக்கலாம். இதில் டெக்கரேட் பண்ணி அதான் பிளெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் இதுதான். இதில் வந்து நான் வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த டேப்பில் தண்ணி பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. ஸோ வந்து இது வந்து 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் பிளேட்ஸு பாருங்க. அப்புறமா இது வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். இது ரெண்டுமே கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து இரும்பு ஐட்டத்துக்கு போயிடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்டத்தை பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் இதை தான் கத்தின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரே வெட்டு, இந்த மாதிரி ஷார்ப்பாக வெட்டிங்கன்னா சறுக்குன்னு வெட்டிடும். ஸோ வந்து இது வந்து லெமன் கட் பண்ணுறதுக்கு, முருங்கைக்காய் கட் பண்ணுறதுக்கு, ஆனியன் கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா தோசைக்கல் தான். என்கிட்ட வந்து இதே மாதிரி வந்து ஒரு தோசைக்கல் வந்து இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ஹேண்டிலில் தான் இருக்குது. ஸோ வந்து காட்டுறேன். ஸோ கலர்லாம் வந்து அப்படியே பிளெண்ட் ஆகுது காய்ஸ். ஸோ வந்து பாருங்கள். என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது, இங்கே வந்து இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி. பட் ஆனால் இங்கே வந்து ஹேண்டில் இருக்குது, அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ வந்து இது வந்து இந்த சாம்பார் அதுக்கெல்லாம் வந்து இந்த கடுகு அதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து இதில் போட்டு தான் இந்த மாதிரி தாளிப்பாங்க. ஸோ அடுத்தது போயிடலாம். ஸோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ரோ ஆஃப் இரும்புக்கு போயிடலாம். ஸோ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பு காய். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டி கடாய். இது ரெண்டத்தையும் நான் உங்கள்கிட்ட வந்து சேர்த்து காமிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து குட்டி கடாய், இது வந்து பெரிய கடாய். இது வந்து எங்களோட ரியல் ஒன், அப்படியே டிக்டோவாக இருக்குது. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது, மினி குட்டியாகவும் இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து கரண்டி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பட்டர் மில்க்கு ஏதாச்சும் கலக்கணும்னா இந்த மாதிரி போட்டு ஃபாஸ்ட்டாக கலக்கிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கரண்டி, அப்புறம் பெரிய கரண்டி. இது ரெண்டுமே நாங்கள் வந்து செட்டாக தான் வாங்கியிருந்தோம். எது பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரியும் இருக்கும், அதை நாங்கள் வந்து செட்டாக வாங்கியிருந்தோம். ஸோ வந்து இது எல்லாருக்குமே தெரியும், இது வந்து சாத கரண்டி. இதுவுமே ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்குது காய். ஸோ இதுவும் வந்து சாத கரண்டி தான். இதை விட இதுதான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. இது வந்து இரும்பில் இருக்குது, பட் ஆனால் இது வந்து ஸ்டீலில் இருக்குது. நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணது வந்து ஸ்டீலில் தான், அதான் நான் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தோசை கரண்டி. இதுலேயும் வந்து இதான் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடுக்கி. இது வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கிறதுனால தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஒரு வடிகட்டி இருக்குது. ஸோ வந்து இது வந்து பிளாஸ்டிக்லேயும் இருந்தது, ஆனால் என்கிட்ட பிளாஸ்டிக் இருக்கிறதுனால
அதனால பிளாஸ்டிக் தான் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணிட்டு இருக்க? வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? அவன் போட்டு போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐயோ இதை நான் எந்த கடையில் வாங்கினேன்னு சொல்ல மறந்துட்டேன். இதை நான் வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகன்ல இருக்கிற மினியேச்சர் குக்கிங் ஷாப்பில் தான் வாங்கினேன். அதில் ஏகப்பட்ட திங்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேமராங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் நகராத. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. பை. பில்லியூபஸ். ஸோ ஹை गाइस, இன்னைக்கு நான் வந்து என்ன பார்க்க போறேன்னா வெல்கம்